எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜி. இன்னொரு வீடியோக்கு உங்களை வரவேற்கிறேன். OnePlus Nord CE4 Lite இந்த ஃபோனோட கவரேஜ் வந்து நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இன்னைக்கு இதோட ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சர்டைன் பீரியட் ஆஃப் டைமுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி இதை வாங்கலாமா வேண்டாமா, யாருக்கு இந்த ஃபோன் வந்து கரெக்டாக செட் ஆகும், எல்லாத்தையும் வந்து வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். லைக் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பில் குவாலிட்டிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவும் போல் டிஸ்பிளே லைக் பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் பற்றி இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். அதே தாங்க. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் யூனிபாடி டிசைன். ஸோ வந்து நல்ல பெரிய சைஸ், பட் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிற காரணம் அந்த பிளாஸ்டிக் பாடி. பட் இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. பட் ஆக்சுவலி வந்து இந்த ஃபோனை வந்து கேஸில் போட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த கேஸ் மார்க்ஸ் கொஞ்சம் தெரியுது. ஸோ பக்கத்தில் பார்க்கும்போது இதாக இருக்குது. பட் ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஷிம்மர், ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கிது இந்த ஃபோனோட கலருக்கு. பர்சனலாக எனக்கு வந்து இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் லைக் கிளாசிக்காக இருந்தாலும் சட்டிலாக இருக்குது. ரொம்ப ஒரு 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 கிளாஸியான பர்சனுக்கு இது வந்து சூட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு பிளெயினான பிளாக்கும் வேண்டாம், ஒரு நார்மல் ஒயிட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து இது என்னமோ வந்து கரெக்டாக இருக்குமோன்னு தோணுது. பட் நல்லா இருக்குது. இந்த ஒரு கிரே கலர் நல்லா இருக்குது. ரொம்ப சட்டிலாக இருக்குது. ரொம்ப வேறு எதுவும் பெருசாக எதுவும் இல்லை. ஜஸ்ட் அந்த OnePlus லோகோ மட்டும்தான் இருக்குது. 2 கேமரா இருக்குது, 2 ஃப்ளாஷ் இருக்குது, அவ்வளோதாங்க. பட் நல்ல பெரிய ஃபோன். கைக்கு வந்து இது வந்து ஒன் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். யூஸ் பண்ணலாம், பட் ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து நீங்கள் மோஸ்ட்லி டபுள் ஹேண்ட் யூசேஜ் தான் இருக்கும். டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது நல்ல பெரிய டிஸ்பிளே இருக்குது. இது வந்து ஒரு AMOLED பேனல் வேறு. ஸோ வந்து பெசல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கம்மியாகவே கொடுத்துருக்கறதுனால நல்ல பெரிய டிஸ்பிளே, நல்ல வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளேங்கிறதுனால நல்ல கலர்ஸ் வந்து பஞ்சியாகவும், டார்க்ஸ் வந்து பிளாக் ஆகும். ஒரு 1080p டிஸ்பிளே, 120 Hz வேறு. ஸோ ஒரு நல்ல பேனல் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து நமக்கு Nord CE3 Lite, CE2 Liteலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு LCDs தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ AMOLEDக்கு மூவ் ஆனது ஒரு நல்ல ஜம்ப். AMOLEDனா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து AMOLEDனால கொண்டு வந்திருக்க முடியுது. இதுவும் நல்ல விஷயம் தான். இவங்க வந்து சைட் மவுண்டட்னா ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் OnePlus வந்து எனக்கு தெரிஞ்சு AMOLED கொண்டு வந்ததுலேருந்து அந்த OnePlus 60லேருந்து ஒரு AMOLED பேனல் யூஸ் பண்ணிட்டாங்கனாலே இன்டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதாவது 60, 7, 70, 7 Pro, 70 Pro, 8, 8 Pro, 9, 9R, 10, 10R, 11, 11R, 12, 12R, 13, 13R. அப்புறம் Nord 2, Nord 3, இப்போ Nord 4 இருக்குன்னு நினைக்கிறேன். Nord CE, Nord CE2, CE3, CE4, CE4 Lite. லேட்டஸ்ட்டாக வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஐ மீன் இந்த ஃபோனுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் லேட்டஸ்டான இதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஆப்டிக்கல் ஸ்கேனர் தான். நல்ல ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடாக இருக்குது. பட் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு கீழே இருக்குதுன்னு சொல்லுவேன். இப்போது இங்கே பாருங்களேன், பிலோ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இங்கே இருந்திருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். பட் இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. பட் உங்களுக்கு பழகிடுச்சுன்னா ஓகே. அண்ட் எக்ஸ்ட்ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து IR பிளாஸ்டர் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸோட அவுட்டு வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃபோன்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸ் மேலாம் பார்க்க மாட்டோம். ஸோ அதில் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னே சொல்லுவேன். ஸோ டிசைன், டிஸ்பிளே இது பற்றிலாம் வந்து இவ்வளோதாங்க. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து Snapdragon 695 கொடுத்துருக்குறாங்க. நான் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஜென்ரேஷன்ஸ் ஓல்டு சிப்செட்டு. இந்த சிப்செட் வந்து ஓகே தான். டே டு டே டாஸ்க்ஸ் இது ஓகே தான். பட் வந்து கொஞ்சம் இன்னும் ஹெவியாக போகிறீங்கனாலே லேக் அடிக்க ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேம் ஆடுறீங்க, அந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது கொஞ்சம் லேக் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். அண்ட் ஒரு நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு உடனே ஜஸ்ட் நம்ம ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட் இப்படி தான் ஸ்க்ரால் பண்ணுறேன். இந்த ஸ்க்ராலிங்க்கே வந்து நான் ஒரு லேக் ஃபீல் பண்ணேன். அப்டேட்டுங்கும் போது லைக் இதுக்கு வந்து இப்போ Android 15 ரன் ஆகுது, OxygenOS 15. ஸோ OxygenOS 15 வந்து நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லும்போது இதுதாங்க லைக் வந்து ஒரு லேக் இருக்குது, நம்மளால வந்து ரொம்ப ஹெவி டாஸ்க்ஸ்லாம் பண்ண முடியாது. நம்ம நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், கொஞ்சம் கேமரா யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணுறோம், யூடியூப்ல வீடியோ பார்க்குறோம், இதுக்கெல்லாம் வந்து பெருசாக பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மல்டி டாஸ்க் பண்ண ஆரம்பிக்கிறோம், பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் இருக்குது, கேம்ஸ் விளையாட ஆரம்பிக்கிறோம், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ரேம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப பெருசாலாம் இல்லை. எக்ஸ்டென்சிவ் ரேம், அந்த வர்ச்சுவல் ரேம் இருக்குது. அது வந்து ஆல்மோஸ்ட் 8 GB வரைக்கும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 1 minute அதையும் நம்ம செக் பண்ணிடலாம். ரேம் எக்ஸ்பேன்ஷன் வந்து 4, 6, 8 அது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து ரேம் எக்ஸ்பேண்ட் பண்ணலை, 8 GB இனஃப்ங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் கொஞ்சம் ஹெவி டாஸ்க் பண்ணும்போது இது கண்டிப்பாக இதாகுது. அண்ட் இது வந்து நமக்கு வந்து UFS 2.2 ஸ்டோரேஜ் தான், LPDDR4 ரேம் தான். ஸோ வந்து நமக்கு வந்து ரேம்க்கு வந்து ஆட் பண்ணாலும் அவ்வளோ ஹை ஸ்பீட் இதெல்லாம் இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் ஓகே தான். இது வந்து ரொம்ப மட்டமான பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் ஹெவியாக போகும்போது ஒரு நம்ம வந்து லேக்ஸ் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். பட் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டரிக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது நான் பேட்டரி செக்ஷனில் சொல்கிறேன். அடுத்து இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். டுவெல் கேமரான்னு சொல்ல மாதிரி தெரில, ஏன்னா இன்னொன்று வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டெப்த் கேமரா தான், மேக்ரோ கூட இல்லை. எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். அந்த செகண்ட் கேமரா எதுக்கு, அந்த காஸ்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேமராவில் ஆட் பண்ணி இன்னும் ஒரு பெட்டர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கலாம் மேபி. இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு அல்ட்ரா வைட் கொடுத்துருக்கலாம், வேலை முடிஞ்சது. பட் வந்து இவங்க கணக்கு காட்டணுங்கிறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது 2 பெரிய சென்சார்ஸ் மாதிரி இருக்குது. இது நாட் C4 மாதிரி தான் இருக்குது டிசைன் பார்க்கும்போது. கேமராவோட டிசைன் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த 2 MP விட்டிங்கன்னா இன்னொன்று வந்து ஒரு 50 MP சோனி LYT600 சென்சார். OIS இருக்குது. இந்த சென்சாரோட ஷூட்டிங் கேப்பபிலிட்டிஸ் பற்றி இப்போ கேமரா சாம்பிள்ஸ் காட்டுறேன், அதில் நீங்கள் பாருங்கள். டேலைட் ஷாட்ஸ் பார்க்குறோம் இப்போ நம்ம. டீட்டெயில்ஸ்லாம் நல்லாயிருக்கு. பட் கலர்ஸ் வந்து OnePlus சரியாக ஹேண்டில் பண்ணல. டைனமிக் ரேஞ்ச் நல்லா இருக்குது, சில இடங்களில் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகுது. இப்போ இந்த ஷாட்லாம் நல்லாயிருக்கு. பட் இதிலெல்லாம் இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் பெட்டராக தான் இருந்தது ரியல் லைஃப்பில். இதிலெல்லாம் கண்டிப்பாக ஓவர் சேச்சுரேட் பண்ணியிருக்கு, இவ்வளோ ரெட்டாக இல்லை ரியல் லைஃப்பில். ஸோ OnePlus வந்து கலர்ஸில் கண்டிப்பாக ஒரு ஒர்க் அரவுண்ட் பண்ணி ஆகணும். கேமரா பற்றி சொல்லணுன்னா ஓகேஷ் கேமரா தான், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃபோனுக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்கு, லைக் ஓகே. பட் வந்து ரொம்ப ஒரு பரவாயில்லப்பா இந்த கேமரா நல்லா இருக்கே ஃபோட்டோஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது, பட் வந்து ரொம்ப ஒரு ஸ்டேபிள் ரிசல்ட்ஸ் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுவேன். அந்த ரோஸோட ஃபோட்டோலாம் பார்க்கும்போது கொஞ்சம் லைக் ஓவர் எக்ஸ்போஜர் வந்து நல்லாவே தெரிஞ்சுது. அண்ட் இன்னொரு ஃபோட்டோ நான் காட்டியிருப்பேன், அந்த 11R பாக்ஸு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுது ஃபோன். ஸோ டிப்பிக்கலான ஒரு ஷூட்டிங் கண்டிஷன்ஸ்லேயே வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்டேபிளாக மிஸ் பண்ணுதுங்கிற மாதிரி லைட்டாக தோணுது. மேபி இந்த புது அப்டேட்னால கூட இருக்கலாம், மேபி அவங்க கேமரா ஃபைன் டியூன் பண்ணலாம், சொல்ல முடியாது. OnePlus வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட், அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது, கொஞ்சம் கேமராஸ் வந்து ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபோனுக்கு வந்து அவங்க எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் அப்டேட்ஸில் லைக் அப்டேட் தருவாங்க, பட் அப்டேட்ஸில் ஃபீச்சர் வைஸ் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் தருவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன கேள்விக்குறி தான். பட் கேமரா வந்து ஓகேஷ்னு சொல்லுவேன். ரொம்ப மோசமான கேமராலாம் இல்லை, சாலிடான கேமரா. பட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா அந்த அல்ட்ரா வைட் மிஸ் ஆகுது. OIS இருந்தாலும் நான் அங்கங்கே வந்து லைக் வந்து ஷட்டர் நம்ம ஷட்டர் ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஷேக்ஸ் வந்து லைட்டாக நோட்டீஸ் பண்ணுறேன். அண்ட் வீடியோ வந்து மெயினாக அந்த 1080p30 வந்து நான் இந்த இதில் காட்டலை, பட் உங்களுக்கு வந்து கேமரா சாம்பிள்ஸ் வீடியோவில் காட்டியிருப்பேன். அந்த 1080p30லாம் வந்து பெரிய ஒரு வீடியோலாம் இல்லை. ஸோ கேமரா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். பட் இந்த ஃபோனில் மெயினாக வந்து நான் லைக் இம்ப்ரெஸ் ஆனது பேட்ரி. ஏன்னா வந்து OnePlus ஃபோன்னாலே வந்து பேட்ரிக்குன்னு வந்து அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. என்னென்னா அவ்வளோ நல்லா நிற்காது அப்படிங்கிற பேர். இப்போ நீங்கள் ஒரு OnePlus 11R ஒரு OnePlus 12R இந்த மாதிரி இப்போ 13R ஆல்மோஸ்ட் லான்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபோன்ஸ் லைக் ஒரு டாப் அண்ட் OnePlus ஃபோன்ஸ் 13 சீரீஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அதில் வந்து பேட்டரி வந்து நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம்.
பட் வந்து இது வந்து ஒரு பட்ஜெட் ஃபோன், நல்ல பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க, 5500 mAh. ப்ளஸ் நான் அப்போதே சொன்னேன், அதே அந்த பர்ஃபார்மன்ஸில் சொன்னால ஒரு விஷயம், அந்த 695 அது வந்து 3 ஜென்ரேஷனாக ஆப்டிமைஸ் பண்ண சிப்செட். ஸோ வந்து இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எஃபிஷியண்ட்டான யூசேஜுங்கிற மாதிரி சொல்லுவேன். பேட்டரி வந்து நல்லாவே நிற்கிது, அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் ட்ரெயின் ஆகுற மாதிரிலாம் இல்லை. ப்ளஸ் வந்து நமக்கு 80 வாட்ஸ் சூப்பர் ஹூக் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து 0 to 100 ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம், ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் மார்க்லேயே. நல்ல பெரிய பேட்டரி. இந்த இந்த காம்பினேஷன் வந்து நல்லா இருக்குது, ஏன்னா வந்து ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது, நல்ல லாங் லாஸ்டிங் பேட்டரியும் இருக்குது. ஸோ ஒரு பேட்டரி யூசேஜில் பார்க்கும்போது நம்ம அந்த லைட் யூசேஜ் அப்படிலாம் பார்க்கும்போது நல்லா ஈஸியாக 2 days அடிக்கலாம், ஆல்மோஸ்ட் 2.5 days கூட அடிக்கலாம். ஹெவி யூஸில் நல்லா 1 day தாராளமாகவே தாங்கும், வித் ஒரு 25% பேட்டரியாவது நிற்கும் மீதி ஓரளவுக்கு ஹெவி யூஸ் பண்ணும்போது. ஸோ பேட்டரி வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். வயர்லெஸ் சார்ஜிங்கில் எதுவும் இல்லை, இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம எதுவும் பார்க்க முடியாது. கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம், பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணிருக்கலாம். பட் OnePlus வந்து வயர்லெஸ் சார்ஜிங் பற்றிலாம் பெருசாக வந்து பட்ஜெட் ஃபோன்ஸில் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங்லாம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனில் வந்து என்னெல்லாம் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் சொல்கிறேன், அதுக்கப்புறம் ப்ரைஸ் பற்றி சொல்கிறேன். என்னெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராசஸர் மாற்றிருக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒரு 7 Gen 2 7 Gen 3 அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் லைக் 7 Gen 3 வந்து கொடுத்துருப்பாங்களான்னு தெரில. ஏன்னா மோட்டோவே பார்த்தீங்கன்னா அது ஒரு 30,000 செக்மெண்ட்டில் தான் கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 Gen 2 அந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லைன்னா ஒரு நாட் CE3 யூஸ் பண்ண 782, ஒரு 765 கூட கொஞ்சம் பழசு 782 இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இல்லைன்னா இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க ஒரு மீடியாடெக் சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். பட் இவங்க ஸ்டிக் பண்ணது 695ல. அண்ட் கேமராஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், அது வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். கேமராவோட குவாலிட்டியும் சொல்கிறேன், அண்ட் ஒரு அல்ட்ரா வைடாவது கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா சிங்கிள் கேமரா கூட கொடுங்க, அந்த மெயின் சென்சாருக்கு வந்து இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலலாம் நான் எதுவும் பெருசாக குறை நோட்டீஸ் பண்ணல. அந்த ஸ்டோரேஜ் ஸ்பீட்ஸ், ரேம் இதெல்லாம் வந்து மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். லைக் வந்து ஒரு UFS 3 அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம், UFS 3.1 அது ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கலாம். ப்ளூடூத் 5.1 இருக்கு, பட் ஒரு UFS 3.1 இல்லை இப்போ இது USB 2 தான், USB 3 கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா LPDDR 4x ரேம் மாதிரி ஒரு 4 இல்லாமல் 4x or 5 ட்ரை பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது கொண்டு வந்திருந்தாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். இது வந்து அதே சேம் ஓல்டு ஃபார்முலா. இவங்க வந்து டிசைனுக்கு மட்டும்தான் R&D பண்ண மாதிரி இருக்குது, மற்ற எதுவுமே பெருசாக இதான மாதிரி தெரில. இந்த டிஸ்பிளே வந்து புதுசாக இருக்குது ஒத்துக்கிறேன், பட் அதெல்லாம் வந்து மேபி ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்ணுறது மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து இங்கே போட்டிருக்கலாம். SD கார்டு சப்போர்ட் இருக்குது, அது கொஞ்சம் ஓகே, ஒரு தம்ஸ் அப் கொடுப்பேன். இந்த மாதிரி சில சேஞ்சஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1000 ரூபா ஏற்றிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஃபோனாக இருந்திருக்கும். பட் எங்கே கன்ஃபியூஷன் வரும்னா, நாட் CE4 லைட்டாக CE4 வரும்போது தான் கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால தான் இவங்க இந்த மாதிரி ஒரு மூவ் எடுத்துருக்குறாங்க. அந்த AMOLED பேனல் முன்னாடி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கே அதுதான் காரணம், CE4 லைட்டுக்கும் CE4க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டணுன்ட்டு. பட் இப்போ அந்த டிஃப்ரென்ஸையும் கம்மி பண்ணியிருக்கிறாங்க, ஓகே. பட் கேமராஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாங்கிறதா கருத்து. ஃபைனலாக இந்த ஃபோன் வந்து இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 20,000. நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகவே எடுக்க முடியும். ஸோ இந்த ஃபோன் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20,000 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு வந்து ஒரு OnePlus ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனை கண்ணை மூடிட்டு எடுத்துடலாம். பட் நீங்கள் வந்து எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 7 out of 10 கேமரான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு 6.5 out of 10 கேமரா. அண்ட் அதுக்கப்புறம் ப்ராசஸர் வந்து ஒரு மிட் ப்ராசஸர் தான், ரொம்ப ஹெவி டாஸ்க்லாம் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸர். இதெல்லாம் உங்களுக்கு ஓகே, ஐம் ஃபைன் வித் தட் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனுக்கு போயிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, iQOO Z9s இந்த மாதிரி சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து அந்த 20,000 செக்மெண்ட்டில் வந்து ஃபோன்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாகுது. நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து 20,000 ரூபாய்க்கு பார்த்த ஃபோன்லாம் இப்போ வந்து 25,000 ரூபாய்க்கு போயிடுச்சு. நம்ம வந்து அதாவது 30,000க்கு போயிடுச்சு. 15,000 ரூபாய்க்கு பார்த்த ஃபோன்ல 25,000க்கு போயிடுச்சு. 10,000 ரூபா 12,000 ரூபாய்க்கு பார்த்த ஃபோன் தான் இப்போ 20,000 வந்து இருக்குது. ஸோ
இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். பட் இந்த ஃபோன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு ஓகேனா தே கேன் கோ வித் திஸ் ஃபோன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரொம்ப பெரிய பெரிய சேஞ்சஸ் மாதிரிலாம் இல்லை. மேபி C5 லைட்டில் வந்து ஒரு 144 Hz பேனல் கொண்டு வரலாம். அது வந்து OnePlusோட ஃப்ளாக்ஷிப்புக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ எனி டைம் சூன் இது 144 Hzல வர்ற மாதிரி சான்ஸ் இல்லை. மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேமராஸ் வரலாம், இந்த மாதிரி கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். ஒரு டிஸ்பிளேல HDR சப்போர்ட் வரலாம், அந்த மாதிரி இதுலலாம் HDR சப்போர்ட்டில் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வர்றாங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.